இப்போ வந்து ரெட்ரோ நம்ம தக் லைஃப் அந்த படத்துக்கு இந்த படம் எவ்வளோ பெஸ்ட்டு. அந்த படத்துலலாம் ஒண்ணுமே கிடையாது. இதுல வந்து நம்ம நம்ம ஃபேமிலியா வந்து படம் பார்த்தேங்க, செம சூப்பரு. ஃபர்ஸ்ட் நம்ம விஜயகாந்த் தலைவருக்காகவே படத்தை பார்க்கலாம். அவர் வந்த ஒரு ஒரு 30 செகண்ட் தான் வந்திருப்பாரு, 30 செகண்ட்ல இருந்து ஒரு நிமிஷம் வந்திருப்பாரு. அந்த ஒரு நிமிஷத்துக்காகவே படம் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஸோ கண்டிப்பா கேப்டன் இருக்கும்போது தான் சப்போர்ட் பண்ணல அவருக்கு. ஸோ இப்போவாச்சும் நம்ம வந்து அவர் சப்போர்ட் பண்ணலாம். கண்டிப்பா படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஃபுல்லா 2-3 வாட்டி கூட பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு செம பாசு. அவன் பையன் சொல்ல வேணாம், சூப்பரா நடிச்சிருக்காரு. ஒரு கூஸ் பம்ப், விஜயகாந்த் சார் வர சீன் எல்லாமே ஒரு கூஸ் பம்ப். ரொம்ப விஜயகாந்த் சார் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா ஃபேமிலியா வந்து நம்ம இதுல ஒரு எந்த ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி கண்டென்ட் எதுவுமே கிடையாது. ஸோ குழந்தைகள் கண்டிப்பா என்ஜாய் பண்ண படம் ஃபுல்லா வந்து யானை வந்து ஃபுல்லா சார் யானை பத்தி தான் படம். இருந்தாலும் வந்து நமக்கு ஒரு நம்ம விஜயகாந்தோட சாரோட பையன் அந்த ஒரு ஃபீலிங்ஸோட வந்து பார்த்தோம். ஸோ அவரோட கண்டிப்பா எங்களுக்கே தெரியும் அந்த சாங் ஏதாச்சும் ஒன்று வரும், பிளஸ் அவர் ஏதாச்சும் ஒரு அவரோட வீடியோஸ் எதனா காமிப்பாங்கன்ட்டு அதுக்கேற்ற மாதிரியே காமிச்சாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலா ஆனால் ஓப்பனா சொல்ல போனா இப்போ வந்தது வந்து புரட்சி தலைவருக்காக தான் வந்தது, ஓகேங்களா. அவங்க பையன் செகண்டரி தான், அவருக்காக வந்தது. இப்போ அவர் படம் பார்த்துட்டோம். ஸோ அவர் பாணியில இவரும் வந்திருக்கிறாரு. கண்டிப்பா ஒரு படம் வெற்றி அடையும். ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல நம்ம தலைவருக்காகவே அவர் படம் ஹிட்டுங்க, கண்டிப்பா ஹிட். நல்ல படம் நல்லா பண்ணியிருக்காரு படம், செம ஹிட்டு. நம்ம எதிர்பார்த்தது ஒரு படி மேலேயே இருக்கு. மியூசிக், சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காருங்க. என்னங்க கதை ஜனி ஒன்றும் லேக் ஆகலைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போர் அடிக்கல, என்கேஜா கொண்டு போறாங்க நம்மள. ஸோ அது வரைக்கும் நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஜேர்னி ஆகும். ஸோ கண்டிப்பா குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பா பிடிக்கும். எல்லாரும் வந்து நம்ம ஃபேமிலியா அந்த சாட்டர்டே சண்டே வந்து கண்டிப்பா பார்க்கலாம். இளையராஜா கண்டிப்பா வந்து நல்லா பண்ணிருக்க. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது. இன்னும் ஒரு 2 பாட்டு இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இளையராஜா நல்லா இப்போ வந்து அந்த டக் லைஃப் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இது எவ்வளோ பெஸ்ட். டக் லைஃப்லாம் டாம் அண்ட் ஜெர்ரி பேக்ரவுண்ட் மியூசிக் போச்சு. இதுல இளையராஜா 82 வயசுலயும் இவ்வளோ பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காருன்னா உண்மையிலேயே பெஸ்ட். ஆமா.